தினேஷ் மெட்ராஸ் ஃபுல்லா தினேஷ், சதீஷ், வினோத், கார்த்தி. மிடில் கிளாஸ் லைஃப்ல அவங்க பேர் உட்பட எவ்ரிதிங் இஸ் போரிங், யூ நோ. நான் பிறந்து வளர்ந்தது வந்து சென்னை எம்ஜிஆர் நகரில். படத்தில் இருக்க ஃபேமிலி மாதிரி தான் எங்கள் ஃபேமிலியுமே. ஏன்னா என் டீமில் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, இது வந்து லைஃப்லேருந்து ஸ்ட்ரைட்டாக சுட்டு வச்சுட்டீங்களான்னு. கண்டிப்பாக அப்படி இல்லை. சாதாரண மக்கள் இருக்காங்களே, டெய்லி அவங்க புள்ளக்குட்டிக்காக ஓடுறது, வயலன்ஸ் இல்லாமல் ரொம்ப எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு பசங்களுக்காக அவங்களோட எல்லா உழைப்பும் போட்டுட்டு ஓடுற மக்களை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா என்னோட ஒப்பீனியனில் அவங்க தான் ரியல் ஹீரோஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுவுமே ஒரு சொல்லப்பட வேண்டிய பட் சொல்லப்படாத கதையாக நான் பார்க்குறேன். Tightly based on Kannan's life, I present to you Madras Matinee. இந்த படத்தில் கதை சொன்னதை விட எடுத்த சீன்ஸை போட்டு காட்டினார். ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன, ஒரு டைரக்டருக்கு வந்து ஆக்டிங் டேஸ்ட் இருக்குது. எனக்கு அது ரொம்ப முக்கியமாக பார்ப்பேன். ஏன்னா ஒரு படம் ஜெயிக்கலையோ நம்ம நல்லா நடித்தோம்னு பேர் வரணும்னா டைரக்டருக்கு நடிப்பை பற்றின ஒரு தெளிவான சிந்தனை இருந்தால் தான் முடியும். மிஸ்டர் சுப்ஸ், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வலி என்ன? முட்டு வலி தானுங்க. சுப்பிரமணியன் முட்டி வலி அப்படிங்கிற டைட்டில் என்னால் கதை எழுத முடியாது. வேற ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்களேன். கண்ணில் போகிறேன். இந்த சாதாரண கதையை நான் எப்படி எடுக்க போகிறேன்னு சொன்னார்ல, அதுதான் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ஏன்னா எப்படி இருந்தாலும் இங்கே இருக்கிற நிகழ்வுகளை வச்சு தான் கதை பண்ண முடியும். அதுக்குள்ளே இந்த கதையை நான் சுவாரஸ்யமாக எடுக்கிறதுக்கு அவர் சொன்ன ஐடியாஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவுட்லைனாக தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை கொடுத்து இதை நீங்கள் படிங்க, இதை படிச்சுட்டு உங்களுக்கு இதுலேருந்து உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி கேம் மீ த ஸ்கிரிப்ட். ஆக்சுவலி இட் வாஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி ஐ ரெட். ஆனால் ஏன்னா அவ்வளோ நாவல் மாதிரி இருந்தது. அடுத்து என்ன ஃபுல்லாக முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு அவங்க எழுதுனது. ஆக்சுவலாக இட் வாஸ் வெரி நைஸ். ஆக்சுவலி எனக்கு ஒரு கதை வந்து ஸ்கிரிப்டாக கையில் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஸ்கிரிப்டில் ஏதாவது ஒரு கேரக்டராக நான் அதுக்குள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகிடுவேன். கதை படிக்கும் போதே அதுதான் தோணுச்சு. ஏன்னா இயல்பாக ஒருத்தரோட லைஃப்பில் நடக்கிற ஒரு போர்ஷன், அவ்வளோதான். இது வந்து இட்ஸ் நாட் அ சினிமா, இட்ஸ் நாட் அ ட்ராமா, இட்ஸ் நாட், யூ கேனாட் அதெல்லாம் பிரிச்சுலாம் சொல்ல முடியாது. மழை பெஞ்சு ஓஞ்ச அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈரப்பதம், மண் வாசனை, ஒரு வார்ம்த்து ப்ளஸ் ஒரு வெட்னஸ், தட் வாஸ் வாட் ஐ ஹேட். இந்த படம் ஸ்கிரிப்ட் படித்து முடித்த உடனே ஆக்சுவலாக இந்த கதை உருவாகும் போதே நான் இதில் ஒரு பங்காக இருந்திருக்கேன். சென்னையில் அந்த எம்ஜிஆர் நகர்ன்ற அந்த லேண்ட்ஸ்கேப்பில் நான் அப்போத்துலேருந்தே அதை வந்து அவர் கூட நான் அந்த ஏரியா போகும்போதே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இடத்த சொல்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் அப்போவே வந்து இதெல்லாம் காமிக்கணும், இதெல்லாம் எடுக்கணும், இது இப்படி இருக்குன்னு நம்ம நிறையா பேசிக்கிட்டோம். அப்படி தான் எனக்கு அது இவால்வ் ஆக ஆரம்பிச்சிது. உலகத்திலேயே அவன் மட்டும்தான் பொம்பளை புள்ள பெற்ற மாதிரி சந்தோஷப்பட்டான் கண்ணன். கை மேல் நிலவாய் உயிரின் உறவாய். ஃபேமிலியோட ஹெட் கண்ணன்ற கேரக்டர். அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர், வசதி இல்லை, அவருக்கு கல்யாணமானவர், பெரிய கனெக்ஷன் இல்லை. ஃபஸ்ட்டு ஷார்ட் அப்பவே அவர் வந்து காலங்கத்தால் இப்படி ஊத்தப்பல்லோட ஃபோனை தடவிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். காலங்காலத்தில் இப்படி ஊத்தப்பல்லோட ஃபோனை தடவிட்டு இருக்கிறேன், படிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அந்த வாய்ஸ் இருக்குல்ல, ஒரு 55-year-old வாய்ஸ். அதுவும் அந்த ஹேர் ஸ்டைல், அவர் உட்காந்து அந்த வாட்ச் கட்டிட்டு முட்டை தோசை சாப்பிட்ற அந்த தோரணையே வந்து ஒரு வயசான தோரணை. அது ஒரு மிடில் ஏஜ் தோரணை. அது கண்ணனுக்கு வந்து முட்டை தோசை ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லி தான் முட்டை தோசையை சீனில் வைப்பார். கண்ணனுக்கு வந்து ஆட்டோ ஓட்டும் போது போலீஸ்லாம் ஹராஸ் பண்ணும்போது அந்த ஃபேமிலி யாரும் பார்த்துடக்கூடாது, ஏன்னா ஒரு தொழிலுக்குள்ளே இருக்கிற அவமானம் வீட்டுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்பா சார் கண்ணன். இந்த இடத்துல கண்ணன் இப்படி தான் இருப்பார், இப்படி தான் பிஹேவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அந்த பேக் ஸ்டோரி ஃபிக்ஸ் பண்ணுது நம்மளை. நோ பார்க்கிங்கில் வண்டியை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சாப்பிடலான்னு வண்டி நிறுத்துறேன் சார். சாப்பிட்றீங்களா சார்? அதெல்லாம் வேணாம், 50 ரூபா காசு கொடுத்து சீக்கிரம் கிளம்பு. அந்த குழந்தை வந்து அப்பா கிளாஸில் ஒருத்தன் என்ன கருப்பின்னு சொல்லிட்டான்னு சொல்லும் போது காளி சார் தூக்கி, யாரா சொன்னா நீங்கள் கருப்புன்னு, நீங்கள் தேன் கலர் அப்படின்னு சொல்லுவார். அந்த தேன் கலர் நான் எழுதலை, அந்த ஆக்டர் வந்து அங்கே அப்பாவாக இருந்ததுனால அவர் வந்து எங்கேயோ, அதான் ஒன்ஸ் அகேன் காளி வெங்கட் வந்து அவரோட எங்கேயோ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அதை டிரைவ் பண்ணுறாரு. யாரா சொல்கிறேன் நீங்கள் வந்து கருப்பாக இருக்கீங்கன்னு, நீ நல்ல கலரு, தேன் கலரு, தேவதை மாதிரி இருக்கீங்க, அவனை யார் மட்டும் காட்டுங்க, அப்போ ஆட்டோ விட்டு ஏற்றிடுறேன். கேரக்டர் வந்து கொஞ்சம் இன்ஸ்பைரேஷன் வந்து எங்கள் அக்கா கிட்டேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஷி வாஸ் ஃபர்ஸ்ட் பார்ன், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். எப்படின்னா
ஒரு ஃபேமிலிலேயே அந்த ஒரு ஃபீமேல் தான் வந்து டிகிரி படிச்சிருப்பாங்க, அவங்க தான் வந்து ஐடிக்கு போவாங்க, ஐடி தான் புதுசாக வந்திருக்கும், அவங்க தான் வந்து ஒரு ட்ரெண்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மொத்த ஜென்ரேஷனுக்குமே. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இல்லாமல் இருந்திருக்குன்றது நான் கூடவே இருந்து பார்த்துருக்கேன். அது யாருமே ரியலைஸும் பண்ணல, அது அக்னாலேஜுமே யாருமே பண்ண மாட்டாங்க. அவங்கள கடைசியில் கல்யாணம் பண்ணி கொடுத்து அடுத்த வீட்டுக்கு தள்ளிடுவாங்க. ஸோ இட்ஸ் சேட் ஆக்சுவலி. அதுதான் நானும் எங்கள் வீட்டில் பார்த்தேன், நிறைய பேர் வீட்லேயும் அதான் நடந்துட்டுருக்கு. ரோஷினி கிட்ட நான் பார்த்தது வந்து ஷி வாஸ் வில்லிங் டு டூ பிரிட்டி மச் எனிதிங் தட் டேக்ஸ் டு டூ அ குட் ரோல். நல்லா பார்த்து பாப்பா ப்ளீஸ்ப்பா. இல்லைடா பாப்பா, இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த வெர்ஷன் ஆஃப் ரோஷினி வந்து யாருமே பார்த்ததில்ல. தீபிகான்ற அந்த கேரக்டர் வந்து அவங்களால பேப்பர்லேருந்து நிஜ லைஃப்பில் கொண்டு வர முடியும். ஹீ ட்ரஸ்டட் மீனா. ஸோ அதுக்கு வந்து ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஐ எம் கிளாட் திஸ் ஆல் ஹேப்பன். ஐ எம் கிளாட் ஐ எம் ஹியர். இந்த படம் வந்து ஒரு நல்ல கேஸ்ட் அமையலைன்னா இந்த படம் ஒர்க் ஆகாதுன்ற ஒரு பயம் எனக்கு இருந்தது. ஒரே ஒரு மேட்ச் ப்ரோ, ஒரே ஒரு மேட்ச். வரீங்களா ப்ரோ? சூப்பர் ப்ரோ, நான் வரேன் ப்ரோ. 12th எக்ஸாக்டாக தினேஷ் தான். நான் ஒரு 10 பேர் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. பப்ஜி அந்த ஒரு ரூமே வந்து கலவரமாக தான் இருக்கும். போடுறா குத்துறா சாவட்றா அவனை, கிட்டத்தட்ட கொலை பண்ணுறவங்க மாதிரி பேசுவோம் உள்ள. அப்படியே அது அப்படியே வீட்டில் என்ன மூடில் இருக்கணும் அப்படியே இந்த வீட்டில் வந்துட்டேன். ஸோ அதனால எனக்கும் தினேஷ்க்கும் பெரிய வித்தியாசம். இப்போ தினேஷ் இல்லை, நான் தினேஷ் எப்படி ஐடி படிக்க ஆரம்பித்தாரோ நான் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால நாம ஏன் ப்ரௌனியை நாய் வண்டியில் பிடிச்சி கொடுத்துட்டு புசுன்னு ஒரு லேப்ரடார் வாங்கி திவ்யாவை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சான் தினேசன். சாரி ப்ரௌனி பாய், நான் உன்னை போட்டு தள்ள மாட்டேன். சரி. I actually first rejected this movie. Second, he came to me and then we talked and then I landed up in it. Actually, he was pregnant with all the characters and my duty was to do the delivery. ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துச்சு அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு. பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட ஸ்கிரிப்ட் கையில் வச்சுருந்தாங்க. அவன் படிச்சுக்கிட்டே ஒரு லைனுமே படித்து கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்றது ரொம்ப சின்சியராக இருந்தேன். ஸோ அந்த சின்சியாரிட்டி நான் வந்து அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். Kamalam, the voice and the voiceless of that family. That's how I summarize. நீ படிச்ச பொண்ணு, நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வழியும் அத பாரு. உனக்கு நல்ல பையன் வருவான். கட்டினவன் புறம்போக்கா குடும்பப்படுத்துறானா விட்டுட்டு போ. தனியா சொந்த கால நெல்ல படிக்காத நான் சொல்றேன், தப்பில்லை. ஜோதி ராமையன்ற கேரக்டர் வந்து ஒரு சைஃபை ரைட்டர். அவர் பெரிய பெரிய ஹீரோஸ் பற்றி தான் எழுதுறாரு. இயான் மேன் அப்படின்னு ஒரு சூப்பர் ஹீரோ பற்றி எழுதியிருப்பாரு. அவர் வந்து இவங்களை துச்சமாக மதிக்கிறாரு. இவங்களை பற்றி எழுத என்ன இருக்கு? மார்னிங் பொங்கல், மத்தியானம் சாம்பார், நைட் 2 இட்லி, காலேஜ் கல்யாணம். ஸோ இதை வந்து நான் ஒரு விதமான கமெண்ட்ரியாகவும் நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நரேட்டராக நிறைய ஆப்ஷன் இருந்தது. அப்புறம் யார் பண்ண போகிறாங்கன்ற கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு. அப்புறம் அவர் தான் ஃபைனல் ஆனோடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் நான். இப்போது சூப்பர், எப்படி பிடிச்சிங்கன்னு தான் கேட்டேன் எடுத்தோடனே. நரேட்டர் கதாபாத்திரங்கிறது வந்து என்னென்னா டைலாக் நம்ம மட்டும்தான் பேசுவோம், கவுண்டராக பேசுகிறக்கு ஆள் இருக்காது. இதுக்குள்ளே நம்ம பலவிதமான மாடுலேஷன் பண்ணணும், சிரிக்கணும், ஏற்ற இறக்கங்கள் கொண்டு வரணுங்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச். This will be the story of Madras. எல்லா கேரக்டருமே வந்து நான் நிறைய கிராஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி கேரக்டர்ஸ். ஸோ எனக்கு அவங்க தான் ரிலேட் ஆனாங்க. நான் சினிமா பார்க்குறேன், தள்ளி இருந்து ஸ்க்ரீனை பார்க்குறேன்ற மாதிரிலாம் இல்லை. அங்கே பார்த்தா இந்த அங்கிள் நம்ம பார்த்துருக்கோமே, இதோ இவர், ஆமாம் இந்த அண்ணன் நம்ம எடுத்து அப்படியே தான் இருந்தது. அப்படி தான் எனக்கு இந்த படம் கனெக்ட் ஆச்சு. இங்கே வாடியா, இங்கே வா, சீக்கிரம் டிவியில் வர பாரு, டிவியில் அந்த இருக்கும் பாரு. ஆளுங்கட்சியா அக்காவுடைய பாலிசியா ஆளுங்கட்சியில இருக்கிறதா? அக்கா புகழ் ஓங்குங்க. வழக்கம் போல ஓரமா நின்று பல்ல காட்டிட்டு இருந்திருப்ப டிவிக்காக. 10 வருஷம் ஆச்சு கட்சியில சேர்ந்து, இன்னும் கூட நின்று ஜாடா அடிச்சிட்டு. இந்த ஃபேமிலியை தவிர ஃபேமிலிக்கு வெளில இருக்க எல்லா எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸுமே வந்து ஓரளவு ட்ராமடைஸ் தான். ஊர்கா வைக்கிற ஊர்காக்கார் சாம்ஸ் ப்ளே பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜார்ஜ் மரியன் கேரக்டர் வந்து
மைக்கேல் மதன காமராஜனோட ஸ்டண்ட்டு நான் தான் பண்ணேன், கமல் சார் பதிலாக நான் தான் டூப் போட்டேன்னு சொல்லுவார். மைக்கேல் மதன காமராஜன் படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சார், அது ரொம்ப பிடிச்ச படம். அதில் ஃபைட் சீனில் கமலுக்கு பதிலாக டூப்பா கார் ஓட்டினதே இவர் தான் சார். என்ன ஊரகக்கார ஆரம்பிச்சாரு, நீங்கள் அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொல்லியிருந்தாரு. மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் கமல்ஹாசனுக்கு டூப் போட்டிங்கன்னு சொன்னார். யார் எதை சொன்னாலும் நம்பிடுவியா? ஆனந்த் வந்து ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர் எப்படின்னா பயங்கர எஃபிஷியன்ட். ஒன்றுமே இல்லாததை வச்சு அதுக்குள்ளே இருக்க அழகு எடுத்துகிட்டு வர்றது இருக்குல்ல, உண்மையிலே ஆர்ட்டோட ஒரு மாதிரி ஒரு உச்சகட்டம் நான் நினைக்கிறேன். அதை வந்து ஆனந்த் ரொம்பவே அழகாக பண்ணார். நாங்கள் ஒர்க் பண்ண செட்டு எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன குறுகிய இடம். மேஜர்லி 2 வீடை சுற்றி தான் கதையே நடக்கும். ஸோ ஈவன் பிஃபோர் ஷூட்டை நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, லைட்டிங்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வீடை வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக ரிக் பண்ணிட்டோம். லைட்ஸை ரிக் பண்ணுறதுக்கான செட்டப்ஸ் பண்ணி, இன்ஃபேக்ட் இப்போது டே டைம்னா மார்னிங் எப்படி இருக்கும், மதியம் எப்படி இருக்கும், ஈவினிங் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு நேச்சுரல் லைட்டிங் டயக்ராம் பண்ணி அதை ஸ்டிமுலேட் பண்ணி பார்த்து அதை நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதையே தான் ரெப்பிட்டேட்டிவாக பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த சீனுக்காக, அந்த ஷாட்டுக்காக, அழகுபடுத்துறதுக்காக எக்ஸ்ட்ராவாக ஒன்று போனோன்னு பண்ணல. Sound wise in the படத்தில் we had a lot of dynamism in terms of space. What our childhood sounds could be. நம்ம ஸ்கூலில் கேட்கும்போது, நம்ம ஸ்கூலில் அந்த ஆயாவோட கேண்டீன், அந்த ஸ்கூலில் இட்ஸ் வெரி லைக் ஃபார் மீ இட்ஸ் அ வெரி வெரி நாஸ்டாலஜிக் மூமெண்ட். அந்த கேண்டீனில் இருக்கிற அந்த மூடி எடுத்து அந்த டேபிளில் வைப்பாங்கல்ல, தட்ஸ் அ வெரி வெரி நாஸ்டாலஜிக் சவுண்ட். லைக் ஐ டோன்ட் நோ ஹவு மெனி பீப்புள் வுட் ஈவன் நம்ம நினச்சிருக்க மாட்டோம், பட் இட் வில் ட்ரிகர்ஸ். It's a small sound, but it can take you back to your childhood. அந்த எடுத்து இப்படி வைக்கிறது, உள்ளேருந்து ஒரு முட்டாய் எடுத்து கொடுக்குற அந்த சவுண்ட் இருக்குல்ல, it has lot of triggering childhood memories. I think we spent lot on detailing those sounds. நான் புடி ஆன்ட்டி நான் 2 தேங்காய் பிஸ்கட். வேற என்ன வேணும் சொல்லி தொலை. வேற ஒன்றும் வேணாம். பாலா கிட்ட வந்து கடல் மாதிரி கேட்க வந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து எமோஷ்னலி கரெக்டான விஷயத்த மட்டும் சொல்லிட்டா போதும், என்ன ஜானராக இருந்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ஓவரால் இந்த ஃபிலிம் த்ரூ அவுட்டுமே எனக்கு எங்கேயுமே ஜிமிக்கியாக எதுவுமே பண்ண வேணான்றது எனக்கு ரொம்ப சாலிடாக இருந்த ஒரு தாட்டு. ஸோ அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், வேறு மாதிரி பண்ணலான்றது தவிர உண்மையாக பண்ணலான்றது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்த விஷயமா தோணுச்சு. வேறு தீபிகாவோட சைல்ட்ஹுட் தீம் வந்து நம்ம பண்ணோம். அந்த குழந்தை ஓடுது, அந்த பாட்டி கதை சொல்கிறாங்க, ஒரு வைப்ரண்ட்டான ஒரு செட்டப்பு, லைக் மூமெண்ட் ஜாஸ்தி இருக்கிற ஒரு ஸ்கோர் பண்ணலாம் சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தோம். தட்ஸ் ஹவ் இது one of the finest orchestra, famous Mesnonian Symphony Orchestra வந்து we got to record them. நாங்கள் வந்து லைவ் ஆர்கெஸ்ட்ரா போகணுன்றது வந்து அவசியமே கிடையாது, கம்ப்யூட்டர்லேயே ஆர்கெஸ்ட்ரா பீஸை போட்டு போயிருக்கலாம். பட் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மக்களுக்கு கொடுக்கணுன்றதுனால தான் நான் வந்து ஆர்கெஸ்ட்ராக்கெலாம் போகணும். எனக்கு ரொம்ப ரொம்ப பெர்சிஸ்டண்ட்டாக இருந்து எனக்கு வரிகள் ரொம்ப முக்கியமான ஒரு இதாக நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். பாடல்கள் மூலமாக கதை சொல்லுகிற அந்த களத்தை விடக்கூடாதுன்னு நான் ரொம்ப தீர்மானமாக இருப்பேன். அந்த மாதிரி பாடல்களோ படங்களோ வரும் பொழுது அதற்கான தனி சிரத்தை எடுப்பேன். டேரக்டர் நான் அன்றைக்கி ஒரு நாள் டின்னர் முடிச்சுட்டு இந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது கார்த்தி நான் சொன்னார், இந்த மாதிரி ஒரு பாட்டு, ஒரு என்னடா பொழப்புன்ற மாதிரி ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். டக்குன்னு வந்து நான் வந்து என்னடா பொழப்பு இது, வடிவேல் சார் இந்த பாட்டை பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். லைக் தட்ஸ் ஸோ ப்ரொஃபவுண்ட், பட் எப்படி அது வந்து நடக்குமா நடக்காதா தெரியல. தென் நான் இம்மீடியட்லி கால் ஆஃப் த டைம் அது வந்து ரொம்ப பெருசாக ஒரு ஆசை நான் கேட்க போகிறேன், வடிவேல் சார் இந்த பாட்டை பாட வைக்கலாமே. உடனே இல்லை பாலாம் நடக்காது பாலா இப்படி தான் சொன்னார். வடிவேல் சாருமே வந்து அவர் போட்ட மியூசிக்கு தான் அவர் எஸ் சொன்னார். நாங்கள் வந்து ப்ரொடக்ஷனாக இது வந்து எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன், அவருக்கு நாங்கள் யாருன்னே தெரியாது. கிரெடிட் வந்து முழுக்க முழுக்க அந்த பாட்டுக்கு தான் போய் சேரும், பாலாவுக்கு தான் போய் சேரும்.
இந்திய சினிமா வரலாற்றில் முதல் முறையாக அவர் நடிக்காத ஒரு படத்துக்கு பாட்டு மட்டும் பாடினது தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். அது வந்து நமக்கு ஒரு பெருமையான விஷயம். வடிவேல் சாருக்கு நான் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். இரண்டா பொழப்பு வந்து எப்போதுமே வந்து எள்ளில் நகையாடி சில தகவல்களை இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியிருக்கிறார். இன்றைக்கி இந்த மக்கள் வந்து மாதமானால் காசு வந்துட்டால் போதும், வாரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடச்சிட்டா போதும், ஆனால் எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கலாம்னு திரும்பி கூட பார்க்காம லகான் கட்டின குதிரைகள் மாறி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எல்லாம் முடிஞ்ச பிறகு, கொஞ்சம் நரம்பு தளர்ந்த பிறகு, தோள்கள் சுருங்கிய பிறகு, உறவுகள் பிரிந்த பிறகு திரும்பி பார்த்து உட்காந்தீங்கன்னு நினச்சிங்களேன், அப்போ தோணும் என்னடா பொழப்பு இது அப்படின்னு. என்னடா பொழப்பு இது, யாரு கிட்ட பொழப்புறது, காலம் செய்யும் ஜாலம் இது, எங்க போய் முடியும் இது. அப்பா மகளுக்கு எழுதுகிற ஒரு கடிதமாக இருக்கணுன்றது வர்சஸ் பெர்ஸ்பெக்டிவ். நான் வந்து உனக்கு இதெல்லாம் செய்ய முடியலையே, நான் ஒரு நல்ல அப்பனா இல்லையேன்ற ஒரு வருத்தத்திலேருந்து அது உதிர்த்துது. விச் வாஸ் வெரி 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 ப்ரொஃபவுண்ட் அண்ட் தட் வாஸ் தி இன்ஸ்பிரேஷன் ஃபார் த ஹெவினஸ் ஆஃப் திஸ் சாங். ஆக்சுவலி ஸ்னேகன் சாரோட வரி வந்த அப்புறம் அது ரொம்ப 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 பாரமாயிடுச்சு. அந்த பாடல்கள், அந்த வரிகள், அந்த மெட்டை வந்து எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு அந்த வரிகள். ஓடிக்கொண்டே வாழ வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் பொழுது போகிற போக்கில் 4 வார்த்தை ஒரு கடிதம், தன்னுடைய அன்பை கடிதமாக சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் சொன்ன விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால தான் நான் என் பொண்ணுக்கு என்ன சொல்ல விரும்புவேன்னு அதுதான். உசுர ஒன்னத்தான உலகம் என்பேன் நானே, என் பொறுப்பே ஒன்ன பார்க்கத்தானே தாயி, இதை யாருகிட்ட நிரூபிப்பேன் போய், பாசத்தை சொல்ல மொழியில்ல, உனக்குன்னு கிடக்கு உசுருள்ள. எனக்கு ஏசா சார் வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பாட்டாகவே ஒரு பிளேஸ்மெண்ட்டாகவும் சரி, அது உதாரணத்துக்கு நமக்கு அழ வர்ற மாதிரி இருக்கும். அந்த பொங்கி ததும்பி நிற்கிற நேரத்தில் ஒரு கை வந்து இப்போ வைக்கும்ல, வர ஆதரவு கை, அந்த மாதிரி இருந்துச்சு அந்த பாட்டு வர்ற இடம். நான் பெத்த என் உசுர என்ன சுமக்குது என் ஜாமி, தேவையில்லா பாரம் என்ன நித்த சுமக்குதே உன் பூமி, என்ன பண்ணுவேன் யாரிடம் போய் சொல்வேன், என் கண்ணமாய கண்ணே கண்ணே. ஸோ இந்த படம் அன்றைக்கி நான் ப்ரிவ்யூ அன்றைக்கி பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் என்னோட பிளேஸ் இது தான், நான் ஐ பிலாங் ஹியர், அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இந்த படம் கொடுத்துச்சு. ஆக்சுவலாக இட் கம்ப்ளீட்டட். வயசானா கூட வந்து இதை நான் ஒரு இந்த டிவிடிலாம் எடுத்து வச்சுட்டு இது பாரு பார்ப்போம் இல்லையா, இந்த படையப்பாவில் ரம்யா கிருஷ்ணன் பார்க்குற மாதிரி இதை நான் பார்ப்பேன்னு நம்புகிறேன் நான். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் எனக்கு இது. நான் ஏன் இதை பார்க்கணும் ஆடியன்ஸ்க்கு சொல்லுவேன்னா, கதை தான் சொல்ல போகிறோம், அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபன்னாக எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல போகிறோம். அப்படியே அம்மா அப்பா தம்பி அக்கா எப்போ கடைசியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னு தெரில. அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஏதாவது ஹோட்டல்லையோ இல்லை வீட்லையோ சமைச்சு சாப்பிட்டா எங்களுக்கு ஹாப்பி. ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் யூ ஹேவ் டு வாட்ச் திஸ் மூவி, யூ ஹேவ் டு ஃபீல், யூ ஹேவ் டு go through this journey actually. Please watch. You shouldn't miss it in life. இந்த சென்னை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இங்கே உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதை இந்த உலகத்துக்கு காமிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய திறவுகோலாக மெட்ராஸ் மேட்னி இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ மெட்ராஸ் மேட்னி வந்து நம்ம லைஃபோட ஒரு அழகான சம்மரி, ஒரு ரிஃப்ளெக்டிவான எக்ஸ்பீரியன்ஸ். அம்மா அப்பா ஆயா தேங்காய் பிஸ்கெட் ஸ்கூல் டேஸ் இது எல்லாத்த பற்றின ஒரு அழகான ஹிடன் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல, அதுதான் மெட்ராஸ் மேட்னி. எப்படி முண்டாஸ் பட்டியோ, எப்படி இறுதி சுற்றோ, எப்படி கார்கியோ, அந்த மாதிரி இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். I wasn't expecting this. மது பிரியர்களே மாலை வணக்கம். மலத்தலாய் தீபிகா பத்தி தப்பா பேசினேன். ரெண்டுமே ஒன்று தான் சார், ஹீரோயின் படங்க தான் வேற வேற. ஓ ஆயா, இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டே இருந்த அப்படியே. தினேஷ் tightly based on Kannan's life. இங்க வாடியா, இங்க வா, சீக்கிரம் டிவில வர பாரு. ஒரே ஃபன்னு தான்.